வணக்கம் மக்களே, நான் உங்கள் கவிதா. நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பல பதிவுகள், பல வீடியோக்கள் மூலியமா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம லைஃப்பில் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம், நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற பல பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதை தொடர்ந்து இனிமேலும் நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றின பல பதிவுகள் நம்ம தொடர்ந்து போட போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில சீக்கிரம் எழுந்திருச்சா நம்ம உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க காலையில சீக்கிரம் எழுந்திருக்க பழக்கம் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு தெரியுமா? மனித உடல் அப்படிங்கிறது ஒரு இயந்திரம் மாதிரி தான். ஆமா இல்லையா? நம்ம காலைல எந்திரிக்கிறோம், ரொட்டைன் ஒர்க் பார்க்குறோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம், தூங்குறோம், திரும்ப காலையில் எழுந்திரிக்கிறோம். ஸோ நம்ம இதே தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ள ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உள்ளக கடிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பயாலஜிக்கல் கிளாக் தான் எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திரிக்கணும், எப்பெல்லாம் பசி வரணும், எப்பெல்லாம் ஹார்மோன் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கும் போது இந்த கிளாக் சரியான ட்ராக்ல செட் ஆகும். சூரிய ஒளி நம்ம கண்ணில் படும்போது மூளையில் இருக்கக்கூடிய இந்த ஹைபோதாலமஸ் அப்படிங்கிற பகுதி நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. அங்கேருந்து தான் நம்ம நாள் முழுக்க தேவையான எனர்ஜி நமக்கு கிடைக்குது. காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள உடம்புல ஒரு முக்கியமான ஹார்மோன் அதிகமாக சுரக்குதுங்க. அது என்னன்னா கார்டிசோல். இந்த கார்டிசோல் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு பயப்பட தேவையில்ல. சரியான அளவில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னே சொல்லலாம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா கார்டிசோல் சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகுங்க. உடம்பை வேக்கப் மோடுக்கு கொண்டு வரும். அதே நேரத்தில் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும், செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஹாப்பியான ஹார்மோன் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் காலைல எந்திரிச்சதுமே மனசு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் பாசிட்டிவான ஃபீல் வரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. லேட்டாக எழுந்தால் என்ன தெரியுமா ஆகும்? கார்டிசோல் இம்பேலன்ஸ் ஆகும், மூட் ஸ்விங்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம நாள் முழுக்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது காலை நேரம் தான் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் சீக்கிரமாக எழுந்ததும் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உடல் ஜீரண சக்தியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ காலைல எழுந்த உடனேயே முதல் வேலையாக நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி தான் ஃபஸ்ட்டு குடிக்கணும். அதாவது வாய் கொப்பளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா தண்ணி குடிக்கலாம். உடல் கழிவுகள் வெளியேற ப்ராசஸ் ஸ்மூத்தாக நடக்கும். அதனால் கேஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங் இது எல்லாமே குறைஞ்சு போகுங்க. இயர்லி மார்னிங் நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மூமெண்ட் தான் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்குது அப்படின்னே சொல்லலாம். மூச்சு மண்டலம் திறந்து ஆக்சிஜனோட லெவல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மூளை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. அதனால தான் காலை நேரத்தில் படிப்பு, வேலை எல்லாமே பெட்டரான ஒரு சூப்பரான கான்சன்ட்ரேஷனில் நடக்கும். காலையில் எந்திரிச்சதுமே கிடைக்கக்கூடிய இந்த சைலன்ஸ் இருக்கு இல்லையா, மனசுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. அந்த நேரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துலையோ உட்காந்து ஒரு தியானமோ மூச்சு பயிற்சியோ இல்லை உடற்பயிற்சியோ செஞ்சு பாருங்களேன். உங்கள் மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும். அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கும். ஒரு 6 மணிக்கு கொஞ்சம் பகல் வரும்போது சூரிய வெளிச்சம் சன்ரைஸ் ஆகும் இல்லையா, அந்த டைமில் நிறைய குருவிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கூட்டில் கீச் கீச்சுன்னு சவுண்ட் கொடுத்துட்டு நிறைய பறவைகள் பறந்து போகிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம விஷுவலாக பார்க்கும் போதும் அதை ஃபீல் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸசைஸோ ஒரு யோகாவோ இல்லை ஒரு மூச்சு பயிற்சி ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேவே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணும்போது மூளை ரொம்பவே காமான ஸ்டேஜில் இருக்குங்க. இயர்லி ரைசர்ஸ் தான் பொதுவாக நேரமாக எந்திரிக்கிறவங்க தான் பொதுவாக டிசிப்ளினாக இருப்பாங்க, பங்க்சுவலை மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய மனசுமே ரொம்பவே தெளிவாக இருக்கும். இது எந்த மாய மந்திரமும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 21 நாள் கண்டினியூஸாக ஒரு காலையில் 4 மணிலேருந்து
4:30 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சு பாருங்கள். 21 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் எழுந்திருக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம 21 நாள் பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எப்படிமா சீக்கிரமாக எந்திரிக்கிறது? நீ பாட்டுக்கு 4 மணிக்கு எந்திரிங்கிற, 4:30 மணிக்கு எந்திரிங்கிற, 5 மணிக்கு எந்திரிங்கிற, நான் எந்திரிக்க வேண்டாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் வருங்க. நீங்கள் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நைட் நம்ம நேரமாக தூங்க போகணும். அதே மாதிரி நைட் நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். என்னென்னு பார்க்கலாமா? நைட்டு 10 மணிக்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிடணும். காலையில் ஒரே நேரத்தில் அலாரம் வைக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 மணிக்கு வைப்போம், 4:15க்கு வைப்போம், 4:30க்கு வைப்போம், இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவோம். அந்த மாதிரி இல்லாமல் 4 மணினா 4 மணி. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் அலாரம் வந்து வச்சுட்டு ஃபோனை வந்து நான் கிட்ட வைக்கவே மாட்டேன். நான் படுத்திருக்க இடத்துலேருந்து ஒரு 10 அடியோ இல்லை 20 அடியோ தள்ளி தான் நான் ஃபோனை வைப்பேன். அதாவது எழுந்திரிச்சு போய் எடுக்கிற மாதிரி தான் நான் ஃபோனை வைப்பேன். எதுக்காக அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பழக்கம் தான் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னென்னா அலாரம் அடிக்கும், எடுத்து ஆஃப் பண்ணுவோம், திரும்ப தூங்குவோம், அடிக்கும், ஆஃப் பண்ணுவோம், திரும்ப தூங்குவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நமக்கு இன்னும் வந்து நம்ம ரொம்ப லேசியாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எழுந்திரிச்சு போய் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் அப்படிங்கிறது போயிடும். ஸோ நீங்கள் அந்த அலாரம் அடிக்கிற சவுண்டை நீங்கள் கேட்கும் போதே நம்ம கைகள் ரெண்டையும் ரஃப் பண்ணி கண்களை நல்லா வச்சுட்டு எழுந்து ஒரு வணக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் நீங்கள் ஃபோன் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறது மூலிமா நம்ம உள்ளங்கையிலேருந்து நம்மளோட பாம் சூட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புலேருந்து நம்ம வந்து நம்ம நாளை தொடங்குவோம். ஸோ நிறைய பேர் வந்து அலாரம் அடிக்கும் போது ஃபோனை தான் ஃபஸ்ட்டு கையில் எடுப்போம். ஃபோனை கையில் எடுத்து என்ன பண்ணுவோம்? அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி இல்லாமல் ஃபோனை எப்போவுமே வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு எழுந்திரிச்சு போய் எடுக்கிற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து வந்து எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும். வாய் கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த மூச்சு, ரொம்ப ஒரு இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ஒரு 5 கவுண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய நாளை தொடங்குங்க. உங்களுடைய நாள் அன்னைக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அதுவும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது போல் அறிவியல் விளக்கங்கள், நிறைய சயின்ஸ் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் எனது குரல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.